வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் எஸ்சி எஸ்டி சமூக மக்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. ஆனால் நிலம் வழங்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடற்ற எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் அரசு நிலம் வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் 3 சென்ட், பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் 1.5 சென்ட், மாநகராட்சியில் 1 சென்ட் வரை வீடு கட்ட நிலம் வழங்கப்படுகிறது. இதற்கென ஆண்டுதோறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 200 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்படுகிறது. இந்நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி சமூக மக்களுக்கு வெறும் பட்டா மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அதற்கான நிலம் வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கையில் மட்டும் 3000த்திற்கும் அதிகமானோர் நிலம் கிடைக்காமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்ததாகவும் கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது குறித்து இரு தரப்பும் விவாதித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் 40 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. தொகுதிகளை குறைக்க விரும்பும் பழனிசாமி பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சென்னை பசுமை வழி சாலை வீட்டில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். நேற்று இரவு 7:15 மணிக்கு துவங்கிய பேச்சு இரவு 8:25 வரை நடந்தது. இது குறித்து பாஜக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், சட்டசபை தேர்தலில் பாஜக போட்டியிட விரும்பும் 58 தொகுதிகளின் பட்டியலை ஏற்கனவே பழனிசாமியிடம் கொடுத்துவிட்டோம். அதை இறுதி செய்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது. அதன்படி பாஜகவுக்கு 35 முதல் 40 தொகுதிகளை அதிமுக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த பேச்சில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும். அதேபோல் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சு நடக்கிறது. அவர்கள் கேட்கும் ராஜ்யசபா எம்பி சீட் குறித்து பழனிசாமியிடம் பேசப்பட்டது. தேமுதிகவை அழைத்து வரும் பொறுப்பை அதிமுக ஏற்றுள்ளது. அதன்படியே கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் சந்தித்து பேசியுள்ளனர். அதன்பின் இருவரும் ஈஷா யோகா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவில் பங்கேற்றனர் என்றும், பழனிசாமியுடனான நயினார் நாகேந்திரன் சந்திப்பில் அதிமுக அமமுக நிர்வாகிகள் இன்னும் இணைந்து செயல்படாமல் இருப்பது குறித்தும், மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் பேசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். எனக்கு 1.46 கோடி ரூபாய், என் மனைவி பெயரில் 6.60 கோடி ரூபாய் கடன் உள்ளது. எனக்கு கடன் தந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என் மகனா என்றால் அது எனக்கு தெரியாது என்று திமுக எம்பி TR பாலு நீதிமன்றத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடத்திய குறுக்கு விசாரணையில் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது திமுக எம்பி TR பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 17வது பெருநகர குற்றவியல் நடுவர் முன் விசாரணைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்குள் புகுந்த நபர் எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்வதா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பி நீதிபதியை நோக்கி அரிவாளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயர் அதிகாரி ஒருவர் அடிக்கச் சொல்லி உத்தரவிட்டால் நீங்கள் அடித்து கொலை செய்வீர்களா? அடிக்க முடியாது என்று ஒருவர் கூட ஏன் மறுக்கவில்லை? சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என உயர் அதிகாரியிடம் சொல்லுங்கள். உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாருங்கள், நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும் என்று மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் போலீசார் மீது கடும் அதிருப்தியை பதிவு செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி போலீசாரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தார். திமுக ஆட்சியில் கொசுக்களை ஒழிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் கொசு, திருநாய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டுகிறது. மழை, குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் கொசுக்கள் பெருகி மக்களை வாட்டி வதைக்கிறது. கொசு தொல்லையால் சென்னை மக்களால் வெளியே தலை காட்ட முடியவில்லை. கொசு உற்பத்தியாகும் மழைநீர் வடிகால்கள், கால்வாய்கள், குப்பை மேடுகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்காததே இதற்கு காரணம். கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை அந்த பணியை செய்ய விடாமல் சுய விளம்பர பணிகளுக்கு திமுக அரசு பயன்படுத்துகிறது. சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
ரயில்வே பணிக்கு லஞ்சமாக நிலம் பெற்ற முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ், அவரின் மனைவி ராப்ரி தேவி உள்ளிட்டோர் மீது டெல்லி நீதிமன்றம் முறையான குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. BIS எனப்படும் இந்திய தர சான்று ஆணைய நடைமுறைகளுக்கு உட்படாத வகையிலும், பொம்மைகள் தர கட்டுப்பாட்டு உத்தரவு 2020க்கு உட்படாத வகையிலும் பொம்மைகளை விற்பனை செய்ததற்காக ஸ்னாப்டீல் இணைய வணிக நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கடமை தவறியதாக 7 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களை தேர்தல் சட்டத்தின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பணியிடை நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அயல் பணி அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திற்காக தேர்தல் பணியில் ஈடுபட்ட இவர்கள் 7 பேரும் மாநில அரசு அலுவலர்கள் ஆவர்.